எங்கள் அப்பா முஸ்லீமு, அதனால நான் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்தேன். நான் சீனிவாசன்ற ஒரு ஐயர் வீட்டில் பிறந்திருந்தா நான் என்ன செஞ்சுருப்பேன்? எனக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியலை எனக்கு. எல்லோருக்கும் மனமாமுடைய திருத்தமிழ் வாழ்க்கை, வாழ்க்கை திருத்தமிழ் சகோ வணக்கம். அவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணேன் தெரியல, என்ன பண்ணியிருப்பேன் ஐயர் வீட்டில் பிறந்திருந்தா அப்படின்னு. அதாவது எல்லோருக்கும் மாமுடியோட என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம். மதம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடவுளே நம்பாதவங்க கூட சொர்க்கம் போகலாம். அதாவது மதம் என்னும் வாகனத்தில் தான் சொர்க்கம் போக முடியும். மதம் என்றது ஒரு வாழ்வியல் முறை. அப்புறம் நாடு, ஒரு மதமே இல்லை அப்படின்னாலும் ஒரு நாடு இருக்கும், நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கும், சட்டத்திட்டங்கள் இருக்கும். அதான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கட்டாயம் ஆக்கிக்கிட்டால் கூட இந்த நாடு தான் என் சட்டம் அப்படின்னு நல்ல முறையில் வாழ்ந்து நாட்டின் சட்டத்தை மதித்து வாழ்ந்தால் கூட ஒரு மதம் தான். ஆனால் ஆக மொத்தத்தில் மதம் என்னும் வாகனத்தில் தான் சொர்க்கம் செல்ல முடியும். அப்போ எல்லா மதமும் போகலாம். அதுவும் முக்கியமாக அமீர் முஸ்லீமாக பிறந்தார்ல, அதாவது நான் சொல்லக்கூடிய கடைசியாக, அதாவது இப்போ இறந்த பிறகு நரகத்தை அனுபவித்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர்றவங்க இருக்காங்களே, கடைசியாக மன்னிக்கப்படும் பொழுது நீ இறுதியாக அப்படின்னு வரும்பொழுது அவன் முஸ்லீமாக தான் பிறப்பான். முஸ்லீமாக பிறந்து ஒரு தடவை அவன் நரகத்துக்கு போகிறான்னு வச்சிங்களேன், மறுபடியும் அவன் மறுபிறவி எடுக்கவே முடியாது, அவனுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் மற்ற மதக்காரங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. முஸ்லீமுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே சமயத்தில் எல்லோருக்கும் மாம்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் மக்களுக்கு எத்தனையோ கடமைகள் இருக்குது, எத்தோ இருக்குது. இதில் நீங்கள் விவாதம் பண்ணிக்காதீங்க, உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்க, இதுக்குள்ளே சத்தியத்தை தேடாதீங்க. உங்களுக்கான கடமையை கரெக்டாக செய்யுங்க. அந்த கடமையில் முக்கியமாக அவங்க தொழுகையை மட்டும்தான் என்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது 5 வேளை தொழுகிறது இருக்குது. அதில் அது முடியலன்னா 4 வேளையோ இல்லை 3 வேளையோ, ஆக மொத்தத்தில் டெய்லி ஒரு தொழுகையாக தொழுதுருங்க. ஆனால் 5 வேளை தொழுதுனா அதுக்கான உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. அப்படி நீங்கள் கம்மியாக தொழுதிங்கன்னா அப்படி உங்களுக்கு நரகம் போவதாலும் நரக வேதனையில் குறைவாக இருக்கும். அவ்வளோதான். அதனால அவங்க இதுவும் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்கிறான்னா அந்த பிள்ளை நீங்கள் எப்படி 3 வேளை சாப்பாடை பழகிற மாதிரி அந்த தொழுகையை நீங்கள் பழக்கலைன்னா, அந்த பிள்ளை தொழுகலைன்னா நீங்கள் அப்படி பிள்ளையை பெக்காதீங்க, கல்யாணமே பண்ணாதீங்க. அப்படி ஒரு இருந்தால் பண்ணுங்கன்றது முஸ்லீம்களுக்கு ரொம்ப நல்ல வேலை. நிறையா பேர் ரொம்ப முஸ்லீமாக பிறக்கலை. அதனால் தயவு செஞ்சு மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்குள்ள பிரச்சனையும் பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தை சரியாக வழி நடத்தி கொண்டு போங்க. இன்னொன்று, மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. அதே மாதிரி மற்ற மதக்காரங்க, மற்ற மதம் எல்லாம் நம்ம மாம்டாட் பிள்ளைகள் தான். எல்லா அண்ணன்மார்களும் மதிப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பேசிக்காக ஒரு விஷயத்தை உணருங்க, அது மட்டும்தான். அதாவது எல்லோருக்கும் மாம்டாட் மன்னிப்பு கேட்க வந்தாங்க இறைவனிடத்தில். நம்ம மாம்டாட் மனித உருவத்தில் டைரெக்டாக வரல, அவங்க அறிவில் பயணம் செய்கிறவங்க. அதே நேரத்தில் நம்ம மாம்டாடை பார்க்க முடியும்னா பார்க்கலாம், நம்ம அம்மா அப்பாவை பார்த்தா போதும் எல்லாருக்கும். ஆனால் அவங்க மொத்த உயிரின் உருவம் இல்லை. இப்போ நான் எங்கள் அம்மாவை பார்த்தேன்னா இதுதான் அவன் உருவம்னு நினச்சேன்னா நான் நினச்சிக்குவேன் கலாஸ். ஏன்னா அதே மாதிரி அவங்க மறுமையில் கூட அவங்க தான் நரக சொர்க்கத்துக்கான வரும்பொழுது உங்ககிட்ட நீங்கள் நினைக்கிற உருவத்தில் தான் அவங்க தெரிவாங்க. அதான் ஸ்பெஷலாக முஸ்லீமுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இறுதி இறை தூதருடைய உருவத்தில் அவங்க தெரிவாங்கன்னு. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் எவ்வளோ சுருக்கமாக கம்மி டைமில் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, அடுத்த இதில் சொல்லுவோம்.